வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பதிவுல நம்ம லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே நமக்கு ஒரு மருத்துவமாக அமைந்தால் எப்படி இருக்கும், அதுதான் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்டு பேஸ், அதாவது ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபணமான ப்ரூவன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை முறையினால ஏற்படக்கூடிய டிசீசஸ் எப்படி க்யூர் பண்றது அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிசீஸை நம்ம மேஜராக ஒரு ரெண்டு டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு நோய்கள், வெளியில இந்த COVID-19 வந்துச்சுங்களா, COVID-19 டிபி இந்த மாதிரி நோய்கள், சரிங்களா. லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியிலிருந்து எந்த விதமான தாக்குதல்களும் வருதில்லை. இப்போ நீங்கள் போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும், இருந்தாலும் நமக்கு ஒரு நோய் வருது. பட் ஆனால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியாக இல்லாததுனால வரக்கூடிய நோய்கள். அது என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை நோய் இருக்கு பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹார்ட் டிசீஸ், இதய நோய்கள், உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், கேன்சர், ஸ்ட்ரோக் இல்லை பக்கவாதம், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது, டிஸ்லிபிடிமியா. ஸோ அதே மாதிரி சில ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல வருது. ஸோ இதுல இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன்ல இப்ப இருக்கக்கூடிய மெடிசன் சிஸ்டம் விட இதுல அப்படி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுகர் ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கான டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது அதனுடைய சிம்டம் ட்ரீட் பண்றது. பட் ஆனால் லைஃப் ஸ்டைல் மெடிசன்ல பாத்தீங்கன்னா அந்த சுகர் ஏன் அதிகமா இருக்கு ஒருத்தங்களுக்கு, அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு அதனுடைய ரூட் காஸ், அதனுடைய காரணிகளை நீக்கி அதன் மூலியமா நம்மளுடைய நோய் வராம தடுக்கிறதுக்கும், வந்த நோயை குணப்படுத்துறதுக்கும், வந்த நோயை ட்ரீட் பண்றதுக்கும், ரிவர்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. சயின்ஸ் பேஸ்டு. இதுல 6 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் சொல்றாங்க. 6 மேஜரான விஷயங்கள் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா ஹோல்சம் நியூட்ரிஷன், அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அடுத்தது பாத்தீங்கன்னா குட் ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவாய்டிங் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் குட் சோஷியல் கனெக்ஷன்ஸ். இந்த 6 விஷயங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொன்றிலும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், சரிங்களா. பிசிக்கல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோல்சம் நியூட்ரிஷன். ஹோல்சம் நியூட்ரிஷன் சிம்பிளான கான்செப்ட் தாங்க சொல்றாங்க. வெஜ், நான்வெஜ், அது இதுன்னு இந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஹோல் அன்ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். நேரடியாக விளையக்கூடிய சிம்பிளான உணவுகளை, ப்ராசஸ் பண்ணாத உணவுகளை சாப்பிடணும். எப்படி பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள், நட்ஸ், சீட்ஸ், இது எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பழங்கள் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஃப்ரூட் ஜூஸா வாங்கி கேன்ல வாங்கி குடிக்கலாம். ஸோ அப்படி சாப்பிடாம இப்படி சாப்பிட சொல்லலாம். இப்போ ஹோல் கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ அரிசி பாலிஷ் ரைஸ் சாப்பிட்டா அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ்டு. அதுவே நம்ம ப்ரௌன் ரைஸா சாப்பிட்றோம், இல்லாட்டி ஓட்ஸ் இல்ல வேற ஏதாவது பருப்பு வகைகளை சாப்பிட்றோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ் நம்ம சொல்றோம், சரிங்களா. லிமிட் ஆர் அவாய்டு, இதெல்லாம் நம்ம லிமிட் ஆர் அவாய்ட் பண்ண பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஆடட் சுகர்ஸ், எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய சுகர்ஸ் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூசஸ், இந்த சர்பத்து, ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடட் சுகர்ஸ். அதை நம்ம லிமிட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு இல்லை 8 கிராம் அளவுக்கு அந்த மாதிரி லிமிட் பண்ணிக்கணும், இல்ல அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அன்ஹெல்தி ஃபேட்ஸ், ஃபேட்ஸ்ல 2 வகையான இருக்குங்க. ஹெல்தி ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம், கடலை எண்ணெய் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நட்ஸு, சீட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்ஸ் ஹெல்தி ஃபேட்ஸ். அது நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும், ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கும். இதுல அன்ஹெல்தி ஃபேட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வனஸ்பதி, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்ல இருந்து வரக்கூடியது, டிரான்ஸ் ஃபேட்ஸ், இந்த மாதிரி ஃபேட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஹெல்தி ஃபேட்ஸ்ல வரும், சரிங்களா. ரெட் அண்ட் ப்ராசஸ் மீட்டை அவாய்ட் பண்ணும். யூஸ்வலா நம்ம இந்தியாவில் இது ஜாஸ்தியா ரெட் மீட்டுங்கிறது மெயினா இந்த பீஃப், போர்க், இதெல்லாமே தான், சரிங்களா. அதுக்கப்புறம் போதுமான அளவு தண்ணீர் நம்ம கொடுக்கணும், சரிங்களா. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், வாரத்துக்கு மினிமம் 150 நிமிடங்களாவது பண்ணணும். அதை சிம்பிளா ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பர் டே, அட்லீஸ்ட் ஃபார் 5 days a week, சரிங்களா. என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம், வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், டான்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான விளையாட்டுகள் எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். இது எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்க்ளூட் ஆகும். இல்லாட்டி இன்னும் கம்மியா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 75 மினிட்ஸ், அதாவது 15 மினிட்ஸ் பர் டே ஃபார்
5 days a week. அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா விகரஸ் ஆக்டிவிட்டி, ரொம்ப ஹெவியான ஆக்டிவிட்டி பண்ணும்போது லைக் ரன்னிங் பண்றது, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது கூட சேர்த்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றதும் ரொம்ப அவசியமா இருக்கு. வாரத்துக்கு 2 தடவை. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லிஃப்டிங் ஜிம்முக்கு போகிறது அது ஒன்று, இல்லை வீட்டிலே பண்ணணும்னு நினச்சா ரெசிஸ்டன்ட் பேண்ட் ட்ரைனிங், இல்லை பாடி வெயிட் ட்ரைனிங்கான காலிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. இப்போ புஷ்அப்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு. இதுல வந்து யோகா வந்து ஹெல்ப் பண்ணும். யோகாவோட சைனீஸ் சீக்கிரம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாய்ச்சின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப செடன்ட்ரியா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அவாய்ட் பண்ணணும். நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா எவ்ரி 30 to 60 minutes ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு தடவை வாக் பண்ணிட்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கே வந்து இது நான் சொல்றேன். ஆனா இப்போ எனக்கே வந்து நம்ம ஓபிடியில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கண்டினியூஸா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். பட் ஆனா யாருக்கெல்லாம் முடியும், யாரெல்லாம் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பண்ணிக்கலாம். பிளஸ் ஆனாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, காக்னைசென்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. சரிங்களா? பண்ண முடியுது இல்லைங்கிறது அடுத்த விஷயம். பட் ஆனா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது எப்பவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்லீப். குவாலிட்டி ஸ்லீப்னா என்ன? ஒரு நாளைக்கு மினிமம் 7 to 9 மணி நேரம் தூங்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க தூங்குறது வந்து ஒரே நேரத்துக்கு தூங்க போகணும், ஒரே நேரத்துல எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்போ வந்து அலாரம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அலாரம்ஸ்னால என்னென்ன கெடுதல்கள் ஏற்படுது அப்படிங்கறத ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல தரேன், லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தூங்கக்கூடிய என்வரன்மெண்ட் வந்து டார்க்கா இருக்கணும், லைட் எதுவும் இருக்கக்கூடாது, குவைட்டா இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல தூக்கம் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ரிலாக்ஸிங் பெட் டைம் ரொட்டீன் வந்து நம்ம ஏற்படுத்தணும். எப்படி பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா மைண்ட்ல வந்து டிஸ்டர்பிங் தாட்ஸ் வரலாம். பிளஸ் அதை நம்ம ஸ்லீப் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். தூங்க போறதுக்கு முன்னாடி குளிக்கிறது, இல்லை ரீடிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் காஃபி, டீ குடிக்கிறதா இருந்தால் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறத வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆல்கஹாலை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஹெவி மீல்ஸ் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி. சரிங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 2 மணி நேரம் சொல்றாங்க. பட் ஹெவியா நீங்க நைட்ல வந்து சாப்பிட அவாய்ட் பண்ணுங்க. லைட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஓகே. பட் ஆனால் மினிமம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ஸ் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பண்றது அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவி ஒர்க் அவுட் பண்ணதான் அவங்களுக்கு தூக்கம் வரும்னு சொல்றாங்க. ஸோ அது அவங்கவுங்களை பொறுத்தது. பட் ஆனால் இன் ஜென்ரலா வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியா ஒர்க் அவுட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தூக்கம் ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் கண்டிப்பா அணுகி அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துங்க. சரிங்களா? 4வது விஷயம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸா, ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ், அது எப்படி அவாய்ட் பண்றது பாருங்க. டைம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் எப்படி பண்றது பாருங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதே நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹாபிஸ், பிடிச்ச விஷயங்களை செய்யறது, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டான ஹெல்த் கவுன்சிலர்ஸு, சைக்காலஜிஸ்ட்டு இவங்க கிட்ட வந்து நம்ம ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? 5வது விஷயம் ரிஸ்கி சப்ஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணணும். லைக் என்னென்ன? மது அருந்துதல், புகைப்பிடித்தல், டுபாக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்றது, பானு. இப்போ நம்ம சவுத் இந்தியாலாம் அதில் பெருசா இல்லை. இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பானு இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அந்த டுபாக்கோ சூ பண்றது. அதனால தான் இங்கே ஓரல் கேன்சர்ஸ் தினமும் நம்ம மினிமம் ஒரு 10 ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸாவது வந்து நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் வந்து அவாய்ட் பண்றது ஓகே. ட்ரக்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் யூஸ்வலாக ஓபிஐ ட்ரக்ஸ் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுப்போம். அதுலேயும் வந்து அடிக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹெல்த் சீக் பண்ணும். பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் மருந்து கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸுக்கும் எந்த விதமான அடிக்ஷனும் இருக்கக்கூடாது. சரிங்களா? என்வரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் லைக் பொல்யூஷனு, வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூஷனு, பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாத்தையும் இவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுங்க அவ்வளோக்குள்ளே பாருங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஸ்லீப்புக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து மருத்துவரை அணுகி தான் வந்து நம்ம தீர்வு பார்க்கணும். பட் ஆனால் பல விஷயங்கள் வந்து நமக்கு நேச்சுரலாக வரும். தூக்கம்ங்கிறது மனிதனுக்கு இயற்கையாக வர வேண்டியது. அதற்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஒரு ஸ்லீப் டிஸார்டர், ஸ்லீப் சம்பந்தமான ஒரு நோய் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பைப்பப், நேசல் ஸ்லீப் சப்போர்ட்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வேற விஷயம். பட் ஆனால் ஜென்ரலா ஸ்லீப் இதை தான் வந்து நம்ம ஸ்லீப் ஹைஜீன் சொல்றோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் நம்ம ஸ்லீப் ஹைஜீன் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும்போதே தூக்கத்தில் யார் யாருக்கு எந்தெந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அது நேச்சுரலாகவே வந்து சரியாகும். சரிங்களா?
ஸோ 6வது விஷயம் வந்து சோஷியல் கனெக்ஷன்ஸ். நம்ம இந்த உடம்பு பாதிக்கிறது வந்து இது மட்டும் எல்லாமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் கனெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலத்துல வந்து பீப்புளை வந்து பீப்புளா பார்க்காம அது ஒரு பொருளா பார்த்து அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது, மற்றவங்க வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம எப்படி நம்ம மற்றவங்களோட ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷனோட இருக்க முடியும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எப்படி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட எப்படி வெளில போகலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்கேஜ் இன் கம்யூனிட்டி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த லோக்கல் ஈவெண்ட் நடக்கிறது, வாலண்டியரிங் குரூப்ல இன்வால்வ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். கோயிலுக்கு போகிறதோட முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இங்கே டெல்லியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டுமே இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எங்களோட வீட்டில் இருக்க எல்லா ஃப்ளோரில் இருக்கவங்க கிட்டயுமே நம்ம யாரும் பேசிக்கிறதில்ல. பட் ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறவங்க கூட உங்களுக்கு அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, லிமிட் பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் வேர்ல்டுலேயே இல்லாமல் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு உலகத்திலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காம எப்படி ரியல் வேர்ல்டில் ரியல் பர்சன்ஸோட எப்படி கனெக்ட் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிக்கலான ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். இது பண்ணும்போது உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும், வராமல் தடுத்துக்கலாம், அதற்கு ட்ரீட்மெண்ட் ஆகும், பயங்கர உதவிகரமாகவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி என்னென்ன தலைப்புகள் இதே மாதிரி இதே விஷயத்துல வேற ஏதாவது பேசணுமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர், உங்கள் நலவாழ்விற்கான ஒன்று. ஓம் சக்தி.